எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மாளவிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்து வந்துகிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது. அதனால தான் முன்ன விட ரொம்ப கவர்ச்சியான போட்டோ ஷூட்லாம் எடுத்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க நடிச்ச திருட்டு பையலை படம் இருக்குல்ல, ஸோ அதான் வந்துட்டு இவங்க நடிச்ச நமக்கு ஞாபகத்தில் இருக்க கடைசி படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திருட்டு பையலை படத்தில் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஆபாசமான காட்சிகள் ரெண்டு இருக்கும். ஒன்று பெட்ரூம் சீன் காட்சி இருக்கும், இன்னொன்று வந்து இந்த புல்வெளியில் நடக்கிற காட்சிகள் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாஸை தவிர வேற யாராவது நடிச்சிருந்தா கன்ஃபார்மாக அந்த படத்தையே நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல. அதாவது அப்பாஸ் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பராம். ஸோ அதனால வந்துட்டு அந்த காட்சிகளை அப்பாஸ் கூட சேர்ந்து நடிச்சதுனால அந்த காட்சி ஒன்றும் பெருசாக வியர்டா தெரியலையாம். இதுவே வேற நடிகராக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த காட்சியே தேவையில்லை, அந்த படமும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது வேற நடிகர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டு தமிழ் சினிமாவில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினைச்சா அது கவர்ச்சி கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு செகண்ட் ரன்னிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ மாளவிகா தேவையில்லாமல் கொஞ்சம் லூஸ் டாக் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை